வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 1 கப் ராகி மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி தெளித்து சேருங்க. இந்த மாதிரி நல்லா மாவை பிசைங்க. ரொம்ப உதிரியாக இருக்கணும் மாவு. கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தெளிக்கிற தண்ணி எல்லா மாவுலையுமே படணும். அதே சமயம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம தெளித்து அது கைகளில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா தண்ணிகள் எல்லா மாவுலையும் பட்டதுக்கு பிறகு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். அந்த மாவை பிடிக்க முடியணும். அதே சமயம் அந்த பிடிச்ச மாவை நம்ம உடச்சி பார்க்கணும். உடஞ்சா உதிரணும். அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நம்ம அந்த இட்லி துணியை 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். இது 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க ராகி மாவை. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருந்துச்சு ராகி மாவு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தேங்காய் துருவினதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் புட்டோட ஸ்வீட்னஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். சர்க்கரையும் நமக்கு நாட்டு சர்க்கரை வேணுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் சுகர் ஒயிட் சுகர் வேணுன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த புட்டு மாவு, மறுபடியும் மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு தட்டுலையோ இதுலேயோ அப்படியே கவுத்திங்கன்னா ரொம்ப அழகாக புட்டு மாதிரியே வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஈவினிங் டைமில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.